மேடம் நீங்க யாரு? உங்க பேரு? கொலம்பஸ். ஆம்பளை பேரா இருக்கே. ஆம்பளை தானே? அது வந்து கொலம்பியா. அது ஒரு நாட்டு பேராச்சே. கரெக்ட். அந்த நாட்டுல தான் வரேன். எதுக்கு? வீட்டு வேலை செய்யறதுக்கு. இது என்ன அநியாயமா இருக்கு? வீட்டு வேலை செய்யறது அநியாயமா? இல்ல, பொதுவா எங்க நாட்டுல இருந்தா வெளிநாட்டுக்கு வீட்டு வேலை செய்ய போவாங்க. ஆனா நீங்க வெளிநாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வீட்டு வேலை செய்ய வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். எனக்கு தமிழ்நாடுனா ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. அதுலயும் உங்களை மாதிரி கருப்பு பீஸ்னா என் ஹார்ட் பீஸ் ஆயிடும். தொண்டையில கிச்கிச்சோ? இல்ல, என் மனசுதான் பத்திக்குச்சு. ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? வேண்டாம். ஏன் அழறீங்க? நான் கருப்பா இருக்கிறதுனால எங்க ஊர் பொண்ணுங்கெல்லாம் காரி காரி துப்புவாங்க. ஆனா கொலம்பியால இருந்து வந்த இந்த கோவப்பழம் என் மனசு கொள்முதல் பண்ணிடுச்சு. இந்த கருப்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாலே. பிடிச்சிருக்கு தானே சொன்னா, அப்புறம் எதுக்கு அழுகுற? சந்தோஷத்துல அழுவுறேன். எங்க ஊர்லலாம் சந்தோஷத்துல கலகலன்னு சிரிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? கோகிலவாணி, திரிபுர சுந்தரி, யோகாம்பாள். கல்யாண மண்டபத்து பேர் மாதிரி இருக்க. கரெக்ட்டுங்க. எல்லாரும் இப்படிதான் தப்பா நினைச்சுக்கிட்டு முகூர்த்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன புக் பண்ண வராங்க. அதனாலதான் இனிமேல் இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு என் பெரிய பேரை சின்னதா ஷார்ட் பண்ணி கோகிலான்னு வச்சுட்டேன். ஸ்வீட் நேம். இல்ல, இது என்னோட நேம். நானும் அதத்தான் சொன்னேன். யூ நாட்டி. யூ ஸ்வீட்டி. வாட்டி. அவர் உங்களை பத்தி கேட்கல. நானும் அவங்கள கண்டுக்கவே இல்ல. என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் உங்க மேலதான். அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். நானும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். உங்களை ஃபோக்கஸ்ல எடுத்துட்டு வந்துடுறேன். ஸ்வீட்டி, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? எனக்கு ஒன்னும் டீனேஜே முடியல. அதுக்குள்ள எப்படி மேரேஜ் பண்ணுவாங்க? டேமேஜ் ஆன வோல்டேஜ் இன்னும் டீனேஜே முடியலையா? நீங்க உங்க ட்ரைனேஜ் க்ளோஸ் பண்ணுங்க. ஆமா, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் ஸ்கூல் ஏஜே முடியல. எங்க ஊர்ல எல்லாம் +2 பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஐயோ, வோல்டேஜ் ஏறுது. நீங்க உங்க மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. நீங்க அவங்கள விடுங்க. நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இப்பதான் ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணனும். ஏன்? வயித்தெரிச்சல். வயித்தெரிச்சல். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லவே இல்லை. நான் உங்க சாய்ஸ்ல விட்டுலாம் நினைச்சேன். விளையாடாதீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஐயோ, ஆசைப்பட்ட மட்டும் போதுமா? கல்யாணம் நடக்க வேணாமா? ஏன் நடக்காது? உள் விவகாரம் தெரியாம பேசுறீங்களே. பண்ணிருங்க. என்னங்க உள் விவகாரம்? she is very beautiful. அவன் கொலம்பியா, நீங்க இந்தியா, ரெண்டு பேருக்கும் ஒத்து போக வேணாமா? இத பாருங்க, எந்த நடந்தா எனக்கு என்ன? காதலுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி, வீடு, வாசல் எதுவுமே கிடையாதுங்க. ஆனா படம் பார்க்க வேணாமா? ஓ, சும்மா வளவல்னு பேசிட்டு இருக்காருங்க. கோகிலா தான் என்னோட வருங்கால மனைவி. நான் இப்பவே கொலம்பியா போறேன். என்னோட சிட்டிசன் கார்டை வாங்கிட்டு நேரா வரேன். ஐயோ, எடுப்பட்ட பையன் எப்படி போறான் பாருங்க. ஹை, கார் வாங்கி முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஒருத்த மேல ஏத்திட்டியா? உன்ன மேடம், ஒரு பொம்பளை மேல கோவப்படுறீங்களே, நீங்களா ஒரு பொம்பளையா? என்ன சொன்ன? நீ பொம்பளையா? ஷோ, இந்த கொலம்பஸ்ட ஓட்ட கத்துப்படாத வண்டியை கொடுத்தா ஒருத்த மேல மோதிட்டு ஒவ்வொருத்தர் உயிரையும் எடுக்கிறானே. கௌசல்யா, கௌசல்யா, கூப்பிட்டீங்களா? பாத்து நீங்க? நான் யாருன்னு தெரியலையா? தெரியலையே. யார் நீங்க? சீச்சி, போங்க. எங்க? எது? யார் நீ? இருங்க, உங்களுக்கு பிடிச்ச என்னது? காஃபி கொண்டு வரேன். காஃபி? எனக்கு காஃபி தான் பிடிக்கும். இவளுக்கு எப்படி தெரியும்? கௌசல்யா, கௌசல்யா. என்னங்க, ஏன் இப்படி அதிர்ச்சியா கத்துறீங்க? யார் இந்த பொண்ணு? யார் இந்த பொம்பளை? உன் சொந்தக்காரங்களா? இந்த மாதிரி அன்ஷி எப்படி ஆதிவாசில என்னோட சொந்தக்காரங்க இல்ல, உங்களோட சொந்தக்காரங்க தான். என்ன கௌசல்யா, இந்த மாதிரி சொந்தக்காரங்க கிடையாது கௌசல்யா. உங்க கூடவே ஒட்டிட்டு இருக்கதே உங்களால கண்டுபிடிக்க முடியலையே. நீங்களே என்ன ஒரு டிடெக்டிவ்? சே, வெக்கமா இருக்கு. ஓட்டிட்டு இருக்கிறதா? யார்? கொலம்பஸா? அவனே தான். அவனா இது? அவன்தான். என்ன சொல்ற கௌசல்யா? ஆமாம் பாஸ், எப்படி என் கெட்டப்பு? டேய், என்னடா கன்றாவி இது? ஏடா நாதாரி ஆக்சிடென்ட் போட்டு இப்படி பொம்பளை கடை போட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கேங்க. என்னங்க, இந்த கெட்டப் இவன் போட்டதால தான் பெரிய பிரச்சனைல இருந்து நம்மளால தப்பிக்க முடிஞ்சது. எது? சாரி பாஸ்,
நான் ஆக்சிடென்ட் பண்ணத ஒருத்தன் பாத்துட்டான் பாஸ். அவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் நான் இந்த கெட்டப்பே போட்டேன் பாஸ். ஆனா இந்த கெட்டப் அவங்கிட்ட வேற விதத்துல மாட்டி விட்டுருச்சு பாஸ். என்ன கோசல்யா உளறான் இவன்? ஐயோ இவன் எனக்கு இங்க தெளிவா பேசிருக்கான். நானே சொல்றேன், இந்த பேரழகி கிட்ட போட்ட உடனே ஒரு பேரழகம் வந்து இவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். ஆமா பாஸ், எப்படியாவது அவங்கிட்ட என்ன காப்பாத்திடுங்க பாஸ். காப்பாத்துறா உன்னை அப்படியே கழுத்து நினைச்சு கொன்னு காக்காக்கி போட்டு பாரு. வேணாம் பாஸ், இந்த டென்ஷனே வேணாம் பாஸ். இம்மீடியட்டா நான் கிளம்பி உங்க கூட ஆபீஸ் ஒண்ணு வந்துடுறேன். வேணாம், நீ பேண்ட் ஷர்ட் போடாத ஒண்ணு கிழிக்க மாட்டேன். நீ பொம்பளை வேஷம் போட்டு ஏன் பொழப்ப கிடைக்கிறதுக்கா? ஒண்ணு வேணாம், நீ ஒண்ணு பண்ணு. நீ இந்த வீட்லயே துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, பெருக்கிறது, துடைக்கிறது இதெல்லாத்தையும் பண்ணு. அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். லேடி கிட்ட போட்டதுனால லேடிஸ் பண்ண வேண்டிய வேலை எல்லாம் நான் தான் பண்ணுமா? ஏய் ஓவரா சென்டிமென்ட் புரியாத, போய் பாத்திரம் கழுவு போ. பாத்திரமா? அது எனக்கு கழுவ தெரியாதே. பாத்திரமும் மூஞ்சு ஒண்ணுதான். உன் மூஞ்ச நினைச்சு கழுவு, நல்ல பளபளன்னு ஆகும் போ. அதுக்கப்புறம் துணி துவைச்சிரு. துணி துவைக்கணுமா? அதுவும் எனக்கு தெரியாது. நீ ஏதாவது தப்பு பண்ணா என் வீட்டுக்காரர் துவைப்பேன் பாரு, அதை நினைச்சு துவைச்சிரு, வெளுத்துரும். அதுக்கு முன்னாடி வீடு ரொம்ப குப்பையா இருக்கு, வீட்டை பெருக்கிடு. வீட்டை பெருக்கிறதா? அதுவும் எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? எனக்கு காஃபி வாங்க. இதே மாதிரி நல்லா குனிஞ்சு பெருக்கு. அப்படி பெருக்கு. டேய் அங்க போஸ் பெருடா. சொர்க்கம் என்பது நமக்கு சொந்தமுள்ள வீடு. ஐயோ, புல்லாக்கு கமல்லாம் தும்பும் போது கீழே விழுந்துருச்சு போல இருக்கே. ஐயோ எங்க இருக்குன்னு தெரியலையே. இதை தேடுறதுக்காகவே பெருக்கணும் போல இருக்கே. தேவையாடா கொலம்பஸ்? கௌசல்யா, டிஃபன் ரெடியா? யாருக்குங்க தெரியும்? என்ன யாருக்கு தெரியும்? அப்படின்னா நீ டிஃபன் செய்யலையா? செய்றாங்க. யார் அம்மாவா? நான் எதுக்காகடா செய்யணும்? நான்லாம் செய்ய மாட்டேன். நீயும் செய்யல, இவ்வளவு செய்யலாம். அப்ப யார் தான் செய்யறது? நான் தான் பாஸ். நீங்க தானே பாஸ் சொன்னீங்க இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும்னு. அதான் காலையில கோழி கூவறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு உங்களுக்கு பிடிச்ச இடியாப்பம் குருமா, இந்த குண்டம்மாக்கு பிடிச்ச உப்புமா, மேடம்க்கு பிடிச்ச வெண்பொங்கல்னு எல்லாத்தையும் அசத்தலா செஞ்சிருக்கேன். எல்லாரும் மூக்கு பிடிக்க சாப்பிடுங்க. மூக்கு பிடிக்க சாப்பிடணுமா இல்ல மூக்கு பிடிச்சிக்கிட்டே சாப்பிடணுமா? போங்க பாஸ், எப்ப பார்த்தாலும் குறும்பு. வெயிடா போதும்டா. கௌசல்யாக்கு போடுறா. நான் போடுறேன் பாஸ். மேடம்க்கு என் கையாலே போடுறேன் நானு. இவ்வளவு ஸ்லோவா பரிமாறணும், அப்புறம் எங்க திங்குறது? உப்புமால உப்பே இல்ல. டேய் என்னடா இவ்வளவு காரம் குருமால? ஐயோ பொங்கல்ல ஒரே உப்பு. வாயில் வைக்க முடியலடா. என்னடா சமைச்சு தொலைச்சு நீ? டேய் என்னடா சமையல் இது? சமைக்கிறன்ற பேர்ல காசை கறியாக்கி வச்சிருக்க. இத நாய் தின்னுமா? எடுத்துட்டு போய் குப்பையில கொட்டுடா. எதுக்கு குப்பையில கொட்டணும்? எல்லாத்தையும் செஞ்சவனே தின்ன சொல்லுங்க. ஓவரா பேசாதீங்க. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே சாப்பிடலாம். எடுத்துட்டு போய் குப்பையில கொட்டுடா. எதுக்கு குப்பையில கொட்டணும்? எல்லாத்தையும் செஞ்சவனே தின்ன சொல்லுங்க. ஓவரா பேசாதீங்க. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே சாப்பிடலாம். எப்படா சாப்பிடுறது? இப்ப என்ன, உப்புமால உப்பு இல்ல, பொங்கல்ல உப்பு அதிகமா இருக்கு, ஆமா. குருமால காரம் அதிகமா இருக்கு. ஆமா. அவ்வளவுதானே? 1 மினிட். அடி சேர்ப்பா, என்னடா சைகை காட்டுற? அந்த பாத்திரம் எடுங்கன்னு சொன்னேன். வாயால சொல்றதுக்கு என்னடா? டா. என்னடா பண்ற? டேய் என்னடா? டேய் ஏய், டேய் அஜிஜோ பார்த்து போன்ல ஊத்திர பாரு குருமாவை. ஏ, அவ்வளவுதான். ஏய், ச்சே. ஐ எம் வெரி சாரி. என்னடா பண்ற நீ? டேய் என்ன பண்றோம்? அம்மாக்கு முதல்ல, ஐயாவுக்கு ரெண்டாவது, ஏய், ஐயோ. சின்னம்மாவுக்கு மூணாவது. கருமம். ஐ, ஆஹா,
என்ன டேஸ்ட்! ஐயோ இந்த மாதிரி ஒரு டிஷ் உங்க வாழ்க்கையில நீங்க சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. ஐயோ சாப்பிடுங்க. என்ன குறுக்குறுன்னு பாக்குறீங்க? வாட் ஹேப்பன்? என்ன பாக்குறீங்கன்னு கேட்டேன். சாப்பிடுங்க. டேய் 4 வீட்டு சோத்த ஒண்ணா கலந்து சாப்பிடுற பிச்சைக்காரங்க நினைச்சேடா எங்கள. ஐயோ, இது 4 வீட்டு சாப்பாடு இல்ல, ஒரே வீட்டு சாப்பாடு தான், அதுவும் நான் சமைச்சது. ஐயோ இந்த பிச்சைக்காரோட சாப்பிட வேணாம்டா. நீயே சாப்பிட்டு தொலை. வாங்க நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் வாங்க. அதான் நல்லது. வா, வா. எக்ஸ்கியூஸ் மீ பா, 1 மினிட். கிளம்புறதான் கிளம்புறீங்க. மத்தியானத்துக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு போங்க. சமையல் கட்டு பக்கம் போனேன் மவனை உன் சங்கர்த்து சமாதி கட்டு. அப்புறம் இனிமேல் நான் எந்த வேலையும் செய்ய வேண்டாமா? சமையல் மட்டும் தான் பண்ண வேணாம்னு சொன்னோம். காவாள்றது கக்கூஸ் கிளீன் பண்றது ஒற்றை அடிச்சு பற்ற போட்டு வைக்கணும் புரியுதா? நீ வாடா போலாம். ஒற்றை அடிக்கிறது புரியுது, அந்த பற்ற போடுறது என்னன்னு புரியலையே. என்னது? பாஸ், அந்த மாதிரி பார்க்காதீங்க, எனக்கு திஷ்டி பட போகுது. பரவாயில்ல நான் அழகா இருக்கேன்னு. மா மா கௌசல்யா, கௌசல்யா. பாஸ், நான் தான் இருக்கேன். நீ என்னடா பண்ற உள்ள? ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ். கருமமே, பொம்பளை வருஷம் போட்டாலும் போட்டோம் அதுவும் சாத்து ட்ரெஸ் பண்றானே. என்னடா ஓ மா கௌசல்யா, என்ன ட்ரெஸ் பண்ண நேரமா? சொல்லடா. என்ன பாஸ், என்ன பாஸ் அப்படி அடிச்சு பாக்குறீங்க? ஆம்பளை கெட்டப்னா ஒரு பேண்ட் ஒரு டிஷர்ட் 2 பீஸ் தான், டக்குன்னு போட்டு வந்துடலாம். ஆனா இந்த கெட்டப்புக்கு ஏகப்பட்ட ஐட்டங்கள் போட வேண்டியது இருக்கு, போக போக வந்துகிட்டே இருக்கு. அது சரி, இப்ப எதுக்கு நீ இந்த கெட்ட போட்டிருக்க? எப்ப எவன் வருவான்னு தெரிய மாட்டேங்குது பாஸ். பாருங்க பாஸ், இப்ப கூட போன் அடிக்குது. அநேகமா அந்த ஐ விட்னஸ் தான் இருப்பான். எடுத்து பேசுங்க, நான் ஒரு ஃபைனல் டச் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஹலோ சார், நான் டிரைவிங் ஸ்கூல் ஓனர் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க அசிஸ்டன்ட் கொலம்பஸ் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கான் சார். இங்க நான் மாட்டிட்டு முழிக்கிறேன் சார். இதெல்லாம் தெரிஞ்ச வச்சுதானே சார் இதை சொல்றதுக்காக ஃபோன் பண்ணீங்க? சார், அடிப்பட்டவனுக்கு திடீர்னு சீரியஸ் ஆயிடுச்சு. அஜிஜோ, அப்புறம் அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணி புழைக்க வச்சுட்டாங்க. பில்லு எக்கச்சக்கமா எகிரி போச்சு சார். இப்போ என்ன, அந்த பில்லுக்கு உண்டான பேமெண்ட் நான் உங்களுக்கு செட்டில் பண்ண அவ்வளவுதானே? நீங்க ஒரு பைசா கூட செட்டில் பண்ண வேணாம் சார். என்ன சார் சொல்றீங்க? அதான் சார், ஆக்சிடென்ட்டை நேர்ல பார்த்தாரு ஐ விட்னஸ். எல்லா பணத்தையும் அவரே செட்டில் பண்ணிட்டாரு. அப்படியா? அது மட்டும் இல்ல சார், அடிபட்டவங்கிட்ட பேசி போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சம்மதிக்க வச்சிட்டான் சார். என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு சார். ஆச்சரியம் இல்ல சார், உண்மை. சார், இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? யாரு? உங்க வீட்டு வேலைக்காரி. வேலைக்காரி எங்க வீட்டுல இல்லையே சார். சார், பொய் சொல்லாதீங்க சார். ஏன்? அப்படியே கோவா மாம்பழம் மாதிரி கும்முன்னு ஒரு ஃபிகர் உங்க வீட்டுல வேலை செய்தாமே. ஓ, அவனா? அவனாவா? இல்ல இல்ல, அவளான்னு கேக்குறதுக்கு பதிலா அவனான்னு கேட்டேன். அவளேதான். அவ அழகுல மயங்கி அடிப்பட்டவனோட ஆஸ்பத்திரி செலவு மொத்தத்தையும் ஐவிட்டே ஏத்துக்கிட்டான். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கே சார் தேங்க்ஸ் சொல்றீங்க? பின்ன உங்க வீட்டு வேலைக்காரி இருக்காளே, அவளுக்கு சொல்லுங்க. அந்த பண்ணாடிக்கு ஒரு தேங்க்ஸ் வேற கேடா. வைங்க சார் போன. மாதவன், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இது யாரு? நான் தான் கருணாமூர்த்தி. சார் நீங்களா? சார், உங்ககிட்ட கார் கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? இது கார் இல்ல, என் பொண்டாட்டி பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னா இல்லையா? ஆமா சார், நாங்க பத்திரமா தான் பாத்துட்டு இருக்கோம். என்ன பாத்துக்கிட்டீங்க? காரை எடுத்துட்டு போய் அவன் மேலே இடிச்சிருக்கீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது. ஏன் சார், நீங்க தான் டிரைவிங்ல எக்ஸ்பர்ட் ஆச்சே, எப்படி சார் ஆக்சிடென்ட் பண்ணீங்க? சார், ஆக்சிடென்ட் பண்ணது நான் இல்ல சார், என் அசிஸ்டன்ட். என் காரை எடுத்து போய் ஆக்சிடென்ட் பண்ண புறம்போக்கு யாரு? அந்த பொறுப்பான நல்லவர புறம்போக்குன்னு திட்டாதீங்க. அந்த பண்ணாடைய நல்லவன் சொல்றது யாரு? சொந்த
என்ன சார் அப்படி பாக்குறீங்க? யார் இவங்க? இவங்க எங்க வீட்டு வேலைக்காரி கோகிலா. நோ, இது இந்த வீட்டு வேலைக்காரியே இல்ல. என்ன சொல்ல வர ஐஸ் குச்சி மூக்கு? என்ன சார் சொல்றீங்க நீங்க? மறுபடியும் சொல்ற மாதவன், இவ இந்த வீட்டு வேலைக்காரியே இல்ல. என் வீட்டு எஜமானி, என் இல்லத்தரசி, என் இதய நாயகி, என் மனைவி மரகதம். என்னது மனைவி மரகதமா? அவங்க செத்து போயிட்டா சொன்னீங்க சார். நீங்க செத்துட்டா சார், ஆனா சாகல. எங்க எங்க இப்படி குழப்புறீங்க? குழப்பல, உண்மைதான் சொல்றேன். என் வீட்டுல செத்து இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க என் மரகதம் நீதான். என்ன சார் உளறீங்க நீங்க? ஒரு நிமிஷம். காதல் என் காதல் அது கண்ணீரில போச்சு, அது போச்சு அந்த தண்ணீரில. காயம் புது காயம் உள்ளுக்குள்ள பாலான நெஞ்சு இப்போ வெந்நீரில. அடிடாவல உதடா ஒண்ணு மாதிரி என்னோட கொலம்பஸ். என்ன கொலம்பஸ்? இல்ல கோகிலா, கோகிலா கொலம்பஸ் சொல்லிட்டேன். கொடுங்க பாரு. அச்சச்சோ, பார்க்கிறதுக்கு என்ன மாதிரியே இருக்காங்களே. உன்ன மாதிரியே இல்ல, இது நீதான். ஐயோ, எனக்கு தெரியாம நான் சிரிக்கும் போது உன் செல்போன்ல போட்டோ எடுத்து வச்சு பாக்குறியா? நல்ல வேளை நான் குளிக்கும் போது நீ போட்டோ எடுத்து வச்சு பார்க்கல. பாக்குறத செத்துருப்பாரு. மரகதம் இல்ல, இது உனக்கு தெரியாம எடுத்த போட்டோ இல்ல. நீ உயிரோட இருக்கும்போது என் கூட சந்தோஷமா வாழும்போது எடுத்த போட்டோ. இன்னுமா புரியல? நம்ம மூத்த பையன் மூக்குறிஞ்சி முத்தையா பிறந்த போது எடுத்த போட்டோமா. இவர் என்ன சொல்றாரு? இன்னும் புரியலையா? செத்து போன ஒரு வைஃப் மாதிரி நீ இருக்கேன்டா. டி கரெக்டா சொன்னீங்க. இல்ல சார், டாடி குழப்பனே. மேட்டரை கரெக்டா சொன்னீங்கன்னு சொன்னேன் சார். செத்து போன என் மனைவி மரகதம் இப்போ மறுபிறவி எடுத்து வந்திருக்கா. தயவு செஞ்சு அவளை எனக்கு விட்டு கொடுத்துருங்க சார். எதே விட்டு கொடுங்களா? நீங்க ஒன்னும் சும்மா விட்டு கொடுக்க வேணாம். நீங்க காருக்கு தர வேண்டிய மீதி பணத்துல 10 பைசா கூட தர வேண்டாம். இவ்வளவு ஏன், நீங்க அட்வான்ஸா கொடுத்தீங்களே 50,000, அதே உங்ககிட்டயே கொடுத்துறேன். அப்படின்னா காரை நீங்க வச்சுக்கோங்க, கோகிலாவை நான் வச்சுக்கிறேன். இது வெச்சுக்கறியா? மாதவன் இந்த வீட்டுல உன்ன வேலைக்காரியா தான் வச்சிருக்காரு. ஆனா நான் என் இதயத்துல உன்னை தெய்வமா வச்சிருக்கேன். அப்படிலாம் சொல்லிடாதம்மா. என் மனைவி மரகதம் செத்ததுல இருந்து நான் நடபணமா ஆயிட்டோமா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழணுன்ற ஆசையே வந்திருக்கு. நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, தங்கத்தால அபிஷேகம் பண்ணி வைரத்தால வண்டி வாங்கி தர. நீ மட்டும் என்ன வேணான்னு சொல்லிடாதம்மா. என்ன சார் காலெல்லாம் விழுந்துட்டு நான் கோகிலா கிட்ட பேசி எப்படியா சம்மதிக்க வைக்கிறேன் சார். மாதவன், ரொம்ப தேங்க்ஸ் மாதவன், ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி கார் எடுத்துட்டு வந்துடுறேன். நாளைக்கே ஆர்டிஓ ஆபீஸுக்கு போய் வண்டியை உங்க பேருக்கு மாத்தி கொடுத்துறேன். நீங்களும் கோகிலாவை என் கைக்கு மாத்தி விட்டுருங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வர மாதவன். மரகதம் வரட்டா? என் பேர் மரகதம் இல்ல, கோகிலா. என்ன பொறுத்த வரைக்கும் கோகிலா செத்துட்டா. இப்ப இருக்கிறது என் மனைவி மரகதம். வரட்டா? ஓ வரேன். ஓ ஓ ஓ சார், போன் சார். தேங்க்யூ. ஐயோ, என்ன பாஸ் இது? ஏற்கனவே ஒருத்தன் சொல்லி விட்டுட்டாலேடா, பத்தாததுக்கு இப்ப வேறயா? செத்து போன அவன் பொண்டாட்டி மாதிரியே இருக்குன்னு வேற சொல்றானே. என்ன அவர் பொண்டாட்டி மரகத மரன் இருக்கிறதுனால 10 பைசா செலவு இல்லாம ஓசியில் நம்ம கார் கிடைக்க போகுது. உங்களுக்கு கார் கிடைக்கணுன்றதுக்காக என் வாழ்க்கையை நாரடிக்க பாக்குறீங்களா? இப்ப நீ கெட்டா போயிட்டேன். அப்படியே அவன் நினைச்சாலும் உனக்கு எடுக்கதான் முடியுமா? ஓ, உங்களுக்கு இப்படி எல்லாம் வேற ஒரு நினைப்பு இருக்கா? இப்பவே இந்த கிழவங்கிட்ட போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் கைட்டி போட்டுட்டு, அதாவது நான் வந்து மரகதம் இல்ல கொலம்பஸ்ன்றத சொல்லிட்டு வந்துருவேன். அந்த மாதிரி ஏதாவது பண்ண உன்னை கொலையே பண்ணிட்டு வந்தாங்க பாஸ். என்னடா பாஸ்? பார், அந்த ஆளு என் பேருக்கு அந்த காரை எழுதி வைக்க வரைக்கும் நீ இந்த வருஷத்தை தான் மெயின்டைன் பண்ற, புரியுதா? அவ்வளவுதான். போனீங்க பாத்தீங்களா? அடுத்த சொல்லு. ஹலோ ஓகே, நான் தான் பேசுறேன். தெரியுது தெரியுது, உன் சொல்லு இங்க வரைக்கும் தெளிக்குது. அதுல இருந்து கிளியரா தெரியுது. நீ சொல்ல வந்தத டக்குன்னு சொல்லு. கொக்கி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பக்கத்து தெருவில் இருக்கிற பார்க்குக்கு உடனடியே வா. எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் போன்லயே பேசு, நான் வெளியில வர மாட்டேன். ஐயோ கோக்கி, சொல்றத புரிஞ்சுக்கோ.
போன்ல இதெல்லாம் பேச முடியாது, நேர்ல தான் பேசணும். ப்ளீஸ் வா கோக்கி. சரி வந்து தொலைக்கிறேன்.